இந்த பார்லர் காயை வெட்டி விட்டுட்டு ஏன் மனோஜுக்கு உன்னை கட்டி வைக்க கூடாது? அதுக்கு 20 crores ஆகுது. ஆமா மகேஷ், ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுதான் நீ. சீதாவோட கல்யாணத்துக்காக ஒரு பக்கம் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மனோஜோட 2வது கல்யாணத்துக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டா விஜயா. அட ஆமாங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு போகாததால ரவியையும் ஸ்ருதியையும் பார்த்து பேசிட்டு போலாம்னு அவங்க வீட்டுக்கு வந்த நீத்துவ மனோஜுக்கு கட்டி வைக்கலாம்னு யோசிக்கிறா விஜயா. நீத்து புதுசா 2-3 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறாளாம். அவளோட பணக்கார திமிர காட்ட இங்க வந்திருக்கா. வந்தவ, நான் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க 20 கோடி ஆகும், அது என் டாடி குடுப்பாரு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. ஐயையோ 20 கோடியா அப்படின்னு வாய பொளந்திட்டா விஜயா. பின்ன சும்மாவா? பணம்னு சொன்னா விஜயாவோட வாய் தெருமுனை வரைக்கும் கிளியுமே. பேசாம அந்த சாக்கடை பிச்சைக்காரி ரோஹிணிய வெட்டி விட்டுட்டு இந்த நீத்து பொண்ணா மனோஜுக்கு கட்டி வச்சிரலாம். மனோஜுக்கு ஏத்த பொண்ணு இவதான், எனக்கு ஏத்த பணக்கார மருமகளும் இவதான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டா விஜயா. அடியே ரோகிணி, நீ மகேஷ் கூட கள்ளக்காதல் நாடகம் நடத்திக்கிட்டு இரு. இங்க உன் மாமியாக்காரி உம்புருசனுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து புடிச்சிட்டா. நீ அங்க விளக்கு புடிச்சுக்கிட்டு நில்லு.